ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு க்ரோத் அப் நீட் கோச்சிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ங்கிற சாப்டரில் வந்து பார்ட் 4 வீடியோ நாமன்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதில் பார்த்தோம்னா வந்து ஐயூபேக் நேம் படி எப்படி எல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நான் எழுதிக்கிறது எல்லாமே என்சைடி புக்ஸில் இருக்கிறது தான். சிட்ரிக் ஆசிடுக்கு வந்து எப்படி நேம் வச்சாங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்லேருந்து வச்சாங்க. இதே ஃபார்மிக் ஆசிட்னு எப்படி நேம் வச்சாங்கன்னா ரெட் ஆண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது லட்டின் வேர்டில் வந்து ஆண்ட்டுக்கு பேர் வந்து ஃபார்மிகா அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரிக் ஆசிடு ஃபார்மிக் ஆசிடு இது ரெண்டுமே என்னது காமன் நேம்ஸ், அதாவது பொதுவான நேம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ட்ரைவியல் நேம்ஸ்னு சொல்லலாம். இதே கார்பன் 60 அதுக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா பக்மின்ஸ்டார் ஃபுல்லரின் இஸ் அ காமன் நேம். His name was given by architect R. Buckminster Fuller. இந்த கார்பன் 60க்கு வந்து யார் நேம் வச்சார்னா R. Buckminster Fuller அவர் தான் வச்சாரு. இப்போ நான் கீழே எழுதிக்க டேபிள் காலம் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது தான். இப்போ அதில் பார்த்தோம்னா இது மீத்தேனு, செகண்டுக்கு வந்து என் பியூட்டேனு, தேர்டு வந்து ஐசோ பியூட்டேனு, ஃபோர்த்து வந்து நியோபென்டேனு, என் ப்ரொப்பைல் ஆல்கஹால், ஃபார்மால்டிகைடு, அசிட்டோனு, குளோரோஃபார்மு, அசிட்டிக் ஆசிடு, பென்சீனு, அனிசோலு, அனிலீனு, அசிட்டோஃபினான், எத்தில் மெத்தில் ஈத்தர் இது எல்லாமே என்னதா என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக என்ன எது படி வச்சுருக்காங்க ஐயூபேக் ரூல்ஸ் படி வச்சுருக்காங்க. ஐயூபேக் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தி ஐயூபேக் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் எப்படி வச்சுருக்காங்க. ஐயூபேக் சிஸ்டம் நாமன்கிளேச்சர் மூலமாக எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஒன்லி ஆர் ஹைட்ரோ கார்பன். இப்போ ஒரு காம்பவுண்டில் வந்து கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன ஹைட்ரோ கார்பன். தி ஹைட்ரோ கார்பன் இஸ் சேச்சுரேட்டட் இஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட்ஸ். இப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தி ஹைட்ரோ கார்பன் இஸ் அன்சேச்சுரேட்டட் இஃப் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் கார்பன் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். இப்போ அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து அன்சேச்சுரேட்டடாக இருக்குன்னா ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கு இடையில வந்து டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவும் என்சிஆர்டியில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் தான். இப்போ CH3 CH CH2 CH CH CH3 இதில் செகண்டில் ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஃபோர்த்தில் வந்து ஒரு புரோமின் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஃபிஃப்த்தில் வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பிரான்ச்சு. BR-OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. இந்த சென்ட்ரல் இருக்கிறது என்னதா பேரண்ட் செயின். இதில் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கேன்ஸ், அதாவது வந்து அல்கேன்ஸுக்கு வந்து ஐயூபேக் நாமன்கிளேச்சர் மூலமாக எப்படி நேம் வைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்கணும். அதாவது CH3 CH2 CH2 அது மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்கணும். இப்போ கீழே கொடுத்தது எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேனு, 2 கார்பன் இருந்தால் ஈத்தேனு, 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேனு, 4 கார்பன் இருந்தால் பியூட்டேனு, 5 கார்பன் இருந்தால் பென்டேனு, 6 கார்பன் இருந்தால் ஹெக்சேனு, 7 கார்பன் இருந்தால் ஹெப்டேனு, 8 கார்பன் இருந்தால் ஆக்டேனு, 9 கார்பன் இருந்தால் நொனைனு, 10 கார்பன் இருந்தால் டெக்கேனு, 20 கார்பன் இருந்தால் ஐகோசேனு, அதே 30 கார்பன் இருந்தால் ட்ரையா கான்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே பிரான்ச்சடு செயின் ஹைட்ரோ கார்பன்ஸாக இருந்தால் இப்போ இந்த CH3 CH2 CH2 எழுதுகிறோமா, திருப்பி இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு CH ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணிடுறோம். இப்படி பிரான்ச்சடு செயின் ஹைட்ரோ கார்பன்ஸாக இருந்தால் எப்படி வருது அதை சொல்லியிருக்காங்க. இப்போ CH4ங்கிறது மீத்தேனு, அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் கட் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும் ஆல்கைல் குரூப்பாக மாறிடும். அப்போ அதோட நேம் என்ன, ஆல்கைல் குரூப் நேம் என்ன மெத்திலு. அதே 2 கார்பன் இருந்தால் எத்திலு, 3 இருந்தால் ப்ரொப்பைலு, 4 இருந்தால் பியூட்டைலு, அதே 10 கார்பன் இருந்துச்சுன்னா டெக்கைல். அதோட அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோம்னா மெத்திலுக்கு வந்து ME, எத்திலுக்கு வந்து ET, ப்ரொப்பைலுக்கு வந்து PR, பியூட்டைலுக்கு வந்து BU. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ரொப்பைலை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஐசோ ப்ரொப்பைலாகவும் இன்னொன்று வந்து என் ப்ரொப்பைலாகவும் பிரிக்கிறாங்க. ஈஸியாக நான் வந்து ஒரு பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லித்தரேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ ஐசோ ப்ரொப்பைலில் பார்த்தோன்னு எப்படி சொல்லலாம்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரு, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு ஒரு ஒய்யை வந்து திருப்பி வரைஞ்சிக்கோங்க. இப்படி வந்தால் என்ன அர்த்தம், ஐசோ ப்ரொப்பைல்னு அர்த்தம். இப்போ செகண்ட் பியூட்டைலுக்கு வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. செக் பியூட்டைல், ஐசோ பியூட்டைல், டர்ட் பியூட்டைல்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்துக்கிறதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருக்குது, அதை வச்சு மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம கொடுத்துக்கிறதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து
எந்த கார்பன் கோடுக்கு ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குல்ல, இப்போ இங்கே ஒரு OH நம்ம ஆட் பண்ணுறோன்னு சொல்லி வச்சுக்கலாம். அது என்ன இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆகிக்கிற கார்பன் ஒரு கோடையே ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து செக்பியூட்டைல். அதே ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆன கார்பன் கோடு இல்லாமல் பக்கத்து கார்பன் கோட ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் ஐசோபியூட்டைல். டேர்ட் பியூட்டைலுங்கிறது கார்பனை சுற்றி 3 கார்பன் ஃபில் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் அதாவது டி ஷேப் மாதிரி இருக்கும் டேர்ட் பியூட்டைல்னா. இதே கார்பனை சுற்றி 4 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா அது பேர் வந்து நியோ பென்டைல். 5 கார்பன் இருக்குது, அந்த ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பன் ஃபில் ஆகிருக்குது, அதனால் நியோ பென்டைல். இந்த என் ப்ரொபைலுங்கிறது நார்மலாக சொல்கிறது. இதில் while writing the name of the substituents in alphabetical order these prefixes however not considered அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா வந்து இப்போ இதில் வந்து எத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 2 மெத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எப்படி எழுதுவோம், எத்தில் குரூப் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அப்போ இதுக்கு நம்பரிங் எப்படி பண்ணணும், 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ இப்படி பண்ணாலும் நம்ம என்ன தான் வரும், அதே 7 கார்பனே தான் வரும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ எத்தில் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ என்ன எழுதுவோம்னா மொத்தம் 7 கார்பன் இருக்குதா, 7 கார்பன் இருந்தால் என்ன, ஹெப்டேன். ஓகேவா? 4வதுல வந்து 2 மெத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்குது, கரெக்டா? அப்போ வந்து என்ன எழுதுவோம், டைமெத்தில். டைமெத்தில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 4,4, கரெக்டா? அடுத்து ஒரு எத்தில் குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3ல ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ 3 எத்தில் 4,4 டைமெத்தில் ஹெப்டேன். இதுதான் இந்த கார்பன் செயினோட வந்து IUPAC நேம். இப்போ இதே வந்து 5வது பாயிண்ட் பார்த்தோம்னா, இஃப் தி 2 substituents are found in equivalent positions the lower number is given to the one coming first in the alphabetical listing அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன வந்து, இது NCERTயில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம இதில் எத்தனை கார்பன் செயின் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 இருக்குது, கரெக்டாக? அப்போ இதில் வந்து 8 கார்பன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எது ஃபஸ்ட்டோ அதுதான் நம்பர் பண்ணணும். இப்போ நம்பர் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8. இப்படி பார்த்தாலும் 8 செயின் தான். 1 2 3 4 5 6 7 8. ரைட் டு லெஃப்ட் பண்ணாலும் 8 கார்பன் தான், லெஃப்ட் டு ரைட்டு பண்ணாலும் 8 கார்பன் தான். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இதில் வந்து மெத்தில் குரூப்பு ஃபஸ்ட்டாக வருமா எத்தில் குரூப்பு ஃபஸ்ட்டாக வருமான்னு சொல்லி கேட்டால் எத்தில் குரூப் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் வரும், அதுக்கப்புறம் தான் M வரும். அப்போ நம்ம IUPAC நேம் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம்னா, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 8 கார்பன் இருக்குது, 8 கார்பன் தான் ஆக்டேன், கரெக்டாக? இப்போ 6வது இந்த லெஃப்ட் டு ரைட் எழுதுந்தா என்னது கரெக்டு. ஏன்னா வந்து மெத்தில் தான் எத்தில் தான் ஃபஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் மெத்தில் வரும். அப்போ மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 6வது பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எத்தில் குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3வது பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுதான் கரெக்டான IUPAC நேம். நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, 6 என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு 6 ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தது தான். ப்ரொபைல் குரூப்ஸ் கேன் எய்தர் பி என் ப்ரொபைல் குரூப் ஆர் ஐசோ ப்ரொபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ப்ரொபைல் குரூப்பில் ஒன்று என் ப்ரொபைல் வரும், அப்படி இல்லை ஐசோ ப்ரொபைல்னு வரும். இங்கே பிரான்ச்சர் பியூட்டைல் குரூப்ஸ் ஆர் கால்டு செக்பியூட்டைல், ஐசோபியூட்டைல் அண்ட் டர்ட் பியூட்டைல் குரூப். இதே பியூட்டைல் குரூப் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, செக்பியூட்டைல், ஐசோபியூட்டைல், டர்ட் பியூட்டைல்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான் ஃபங்க்ஷனல் குரூப்புமே ஒரு மெத்தில் குரூப்புமே ஒரே கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து செக்பியூட்டைல்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு கார்பனில் மெத்தில் குரூப் ஒரு கார்பனில் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு கார்பன்லேயும் மெத்தில் குரூப் வந்து வேறு கார்பன்லேயும் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோபியூட்டைல். டர்ட் பியூட்டைலுங்கிறது கார்பனை சுற்றி 3 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே நியோபென்டைல் குரூப்புக்கு வந்து இதுதான் ஃபார்முலா, CH2C CH3 இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நாமன்கிளேச்சர் ஆஃப் பிரான்ச்டு செயின் ஆல்கேன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, தி லாங்கஸ்ட் செயின் இன் தி மாலிக்யூல் இஸ் ஐடென்டிஃபைடு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு NCERTயில் கொடுத்துக்கிற எழுதலாம். NCERTயில் வந்து
CH3 CH CH2 இப்போ இதுதான் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ். இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் இருக்குது. இப்போ இதிலேருந்து பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் இருக்குது. இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தி லாங்கஸ்ட் கார்பன் செயின் இன் தி மாலிக்யூல் இஸ் ஐடென்டிஃபைடு. அப்போ பார்த்தோம்னா இதுதான் லாங்கஸ்ட் செயின். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? செகண்ட் பாயிண்ட்டு, தி நம்பரிங் இஸ் டன் இன் சச் அ வே that the branched carbon atoms get the lowest possible numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து, இப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து, எந்த இடத்துல வந்து கார்பனோட ஆட்டம் வந்து நம்பரிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து 1 2 3 4 சொல்லி தான் 4ல் எத்தில் குரூப் வருது. அப்போ இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. இதில் பார்த்தோம்னா செகண்ட்லேயே வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்துடுது. அப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்? இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 மொத்தத்தை 9 கார்பன். அப்போ இதுதான் லாங்கஸ்ட்டு செயினு. இதில் வந்து எதில் வந்து பிரான்ச்சு வந்து சீக்கிரமாக, அதாவது ஒரு கார்பன் கூட பிரான்ச் எதில் டக்குன்னு வந்துடுதோ அதுலேருந்து தான் என்ன பண்ணணும்? நம்பரிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வந்து பிரான்ச்சு வந்து 4ஆவதாக வருது. இதில் பார்த்தோம்னா பிரான்ச் வந்து செகண்ட்லேயே வருது. ஸோ நம்பரிங் வந்து இப்படி நான் எழுதியிருக்கேன், லெஃப்ட் டு ரைட் அது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ அப்படியே வந்து தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தோம்னா, different alkyl groups are present, they are listed in alphabetical order. இப்போ இதில் வந்து ஒரு மெத்தில் குரூப்பு வந்திருக்குது, இதில் CH2 CH3னா என்னது? எத்தில் குரூப்பு. அப்போ மெத்திலும் இருக்குது எத்திலும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இ வருமா எம் வருமா? இ தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்? எத்தில் ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் மெத்தில் எழுதணும். இதில் வந்து numbers are separated from the groups by hyphens and there is no break between methyl and nonane. அதாவது வந்து இந்த மெத்தில் குரூப்புக்குமே இந்த 9 கார்பன் இருக்கா, 9 கார்பன் வந்து அதுக்கு பேர் என்ன? நொனைனு. இந்த மெத்தில் குரூப்புக்கும் நொனைனுக்கு வந்து எந்த ஒரு பிரேக்குமே ஆகலை. அந்த பாண்டிங் கிடையில வந்து எந்த ஒரு பிரேக்குமே ஆகலை. அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஹைஃபன்ஸை நம்ம சொல்லணும். அப்போ இந்த கார்பனுக்கு நம்ம எப்படி நேம் வைப்போம்னு பார்த்தோம்னா, 1 2 3 4 5 9 கார்பன் இருக்குது. ஓகேவா? 9 கார்பன் தான் நமக்கு என்னன்னு தெரியும்? நோனேன்னு சொல்லி தெரியும். ஓகேவா? எல்லாமே சிங்கிள் பாண்டுங்கிறனால ஏன்னு சொல்லி முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க? செகண்டில் ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ ஒரு ஹைஃபன் போட்டுக்கிட்டு மெத்தில். ஓகேவா? சாரி, ஹைஃபன் இங்கே போடக்கூடாது, மெத்திலுக்கு முன்னாடி போடணும். ஏன்னா வந்து இங்கே ஒரு நம்பர் டினோட் பண்ணுறதுனால, நம்பர் டினோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒரு ஹைஃபன் போட்டு தான் என்ன பண்ணணும்? டினோட் பண்ணணும். அப்போ செகண்டில் வந்து மெத்தில் குரூப் இருக்குது, மொத்தம் 9 கார்பன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு எத்தில் குரூப் இருக்குது. அப்போ எத்தில் குரூப் எங்கே இருக்குது? ஆறாவது கார்பன் கூட இருக்குது. அப்போ இதோட ஐயூபேக் நேம் என்ன? 6 எத்தில் 2 மெத்தில் நொனைன். ஓகேவா? 6 எத்தில் 2 மெத்தில் நொனைன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தோம்னா, தி நேம்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சப்ஸ்டியூயன்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட். ஐடென்டிக்கல் நேம்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். இன்ஸ்டீட் ப்ரிஃபிக்ஸஸ் such as di for 2, tri 3, tetra 4, penta 5, hexa 6. அதாவது வந்து இப்போ வந்து மெத்தில் குரூப்பே வந்து 2-3 டைம் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வந்துச்சுன்னா டை, 3 வந்துச்சுன்னா ட்ரை, அது மாதிரி. While writing the name of the substituents in alphabetical order, these prefixes however are not considered. இப்போ இதே மாதிரி தான் என்சிஆர்டி கொடுத்துருக்க இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வேணால் பார்க்கலாம். அதில் 5 கார்பன் கொடுத்துருக்காங்களா? CH3 CH
CH2 CH CH3. இப்போ இதில் பார்த்தோம்னா வந்து செகண்ட் கார்பன் கூட ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஃபோர்த்து கார்பன் கூட ஒரு CH3 குரூப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். நான் இங்கேருந்து எழுதுறேன், லெஃப்ட் டு ரைட் எழுதுறேன். 1 2 3 4 5. இதே இந்த கார்பன்லேருந்து எழுதுனா அதே தான், 1 2 3 4 5. எப்படி பார்த்தாலும் மெத்தில் குரூப் வந்து 2லேயும் 4லேயும் தான் வருது. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அதாவது வந்து நம்பரிங் வந்து நம்ம இப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் என்ன வரும், பென்டேன் வரும். ஃபஸ்ட் அப்போ பென்டேன் எழுதிக்கலாம். பென்டேன் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், செகண்டில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ஃபோர்த்தில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 மெத்தில் குரூப் வருது. அதுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கலாம், டை மெத்தில்னு சொல்லி போட்டுக்கலாம். டை மெத்தில்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ எங்கெங்கே மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஒரு ஹைஃபன் போட்டு தான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், நம்பரை டினோட் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்போ 2வது கார்பன்லேயும் 4வது கார்பனில் என்ன இருக்குது, மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா. 2,4 டை மெத்தில் பென்டேன். இப்போ நம்பர், அதாவது வந்து நான் நம்பர்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ணுறப்போ வந்து ஹைஃபன் போட்டு டினோட் பண்ணணுன்னே, அதே 2 நம்பர் வரா மாதிரி இருந்துச்சுன்னா கமா போட்டுக்கலாம். ஓகேவா. 2,4 hyphen dimethyl pentane. இதில் the carbon atom of branch that attaches to the root alkane is numbered as 1. Branched alkyl group is present. While writing the trivial names of substituents in alphabetical order, the prefixes iso and neo are considered to be the part of the fundamental name of the alkyl group. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுவும் என்சிஆர்டியில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஆல்கைல் குரூப்பில் முடியுது. ஓகேவா. இப்படி ஒரு ஆல்கைல் குரூப்பில் முடிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆல்கைல் குரூப்புக்கு தான் நான் என்ன பண்ணணும், நம்பரிங் 1ன்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 1 2 3 4. அப்போ மொத்தம் 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, பியூட்டைல்னு சொல்லி படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு மெத்தில், தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் இருக்குது. அப்போ என்ன போடுவோம், டைமெத்தில். கரெக்டாக எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் தேர்டு கார்பன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், நியோவும் ஐசோவும் வந்து பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா தி ப்ரிஃபிக்ஸஸ் செக் அண்டு தேர்ட், அதாவது செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆர் நாட் கன்சிடர்ட் டு பி பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேம். அப்போ வந்து செகண்டரி டெர்ஷரி வந்து பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேம் கிடையாது. பட் ஐசோவும் நியோவும் என்ன தான், பார்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன் மல்டி சப்ஸ்டியூட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் ஹேப்பன்ஸ் டு பி 2 செயின் ஆஃப் ஈக்குவல் சைஸ், தென் தட் செயின் இஸ் டு பி செலக்டட் விச் கண்டைன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் சைடு செயின்ஸ். இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வந்து, இப்போ நம்பர் ஆஃப் செயின்ஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் கார்பனோட லாங்கஸ்ட் செயின் வந்து ஈக்குவலாக இருக்கிறப்ப எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா வந்து, எங்கே வந்து அதிக நம்பர் ஆஃப் பிரான்ச்சடு செயின் ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ, அதாவது வந்து மோர் நம்பர் ஆஃப் சைட் செயின்ஸ், அதிக நம்பர் ஆஃப் சைட் செயின்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே செகண்ட் பார்த்தோம்னா, ஆஃப்டர் தி செலெக்ஷன் ஆஃப் செயின் தி நம்பரிங் இஸ் டு பி டன் ஃப்ரம் தி எண்ட் க்ளோசர் டு தி சப்ஸ்டியூயன்ட். அப்போ அந்த நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்னா வந்து, எங்கே வந்து அதிக பிரான்ச்சஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது என்சிஆர்டிக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இப்போ இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்பன் இருக்குது. இதே இங்கிருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இங்கே பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே என்னதா 10 கார்பனுங்கிறதா ப்ரெசென்ட் லாங்கஸ்ட் செயினாக வருது. இதில் வந்து எங்கே அதிக பிரான்ச் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தோம்னா வந்து இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கிற கார்பன் கூட பார்த்தோம்னா, அதாவது வந்து இந்த சிஹெச்ங்கிற கார்பன் கூட பார்த்தோம்னா 1 2 3 பிரான்ச் வருது. இதே இந்த சைடு பார்த்தோம்னா 1 2 3 4 பிரான்ச் வருது. அப்போ 3 பிரான்ச் எனக்கு சிறுசு, 4 பிரான்ச் எனக்கு என்னது பெருசு. அப்போ இதுதான் என்னது அடிஷ்னலாக இருக்கிறது.
அடிஷ்னல் அதாவது அதிக செயின் இருக்கிறது. அப்போ நம்ம என்ன கணக்கு வைக்கணும்னா இங்கே இருந்தால் நம்பரிங் நம்ம வைக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா? அப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்னா வந்து இங்கே இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது என்னவா தான் இருக்கும், நமக்கு பிரான்ச் செயினாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம எத்தனை இருக்குது, 10 இருக்குது. 10 இருந்தால் அதுக்கு பேர் என்ன, டெக்கேன்னு நமக்கு தெரியும். அப்போ டெக்கேன் கரெக்டா? இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க, 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மெத்தில் குரூப்பு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3rd கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ என்ன நம்ம எழுதுவோம், டைமெத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3rd கார்பனில் 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து பிரான்ச்சோட செயினுக்கு வரும். பிரான்ச்சோட செயின் எங்கே இருக்குது, 5வது கார்பனில் இருக்குது. ஆனால் 5வது கார்பன்லேயே ஒரு ஐயூபேக் நேம் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா 1 2 3 4 இருக்குது. இங்கே பார்த்தோம்னாலும் 1 2 3 4 செயின் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஒரு செயினாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை ஒரு செயினாக வச்சுக்கிட்டோம்னா வந்து இதுக்கு நம்பரிங் நம்ம இங்கே எப்படி பண்ணணும், இங்கேருந்து பார்த்தா 1 2 3ஆவதில் மெத்தில் குரூப் வருது. அப்போ அப்படி வராது. 1 2 அப்போ இங்கே தான் என்ன வருது, ஒரு எத்தில் குரூப் வருது. அப்போ நம்பரிங் 1 2 3 4 நம்பரிங் இப்படி தான் பண்ணணும். இதில் பார்த்தோம்னா வந்து செகண்டில் எத்தில் குரூப் வருது. கரெக்டா? அப்போ ஐஃபன் போட்டுக்கணும். ப்ராக்கெட்டில் வந்து நம்ம என்ன, ஏன்னா வந்து இது ஒரு பிரான்ச்சு, 5ஆவதில் ஒரு பிரான்ச் வருது. அப்போ 1 2 3 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் தான் என்ன வரும், பியூட்டைல்னு வரும். கரெக்டா? எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எத்தனாவதில் எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 2nd கார்பனில் எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 2nd கார்பன் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த ஃபுல் பிரான்ச்சுமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 5ஆவதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா? அப்போ 5 2 எத்தில் பியூட்டைல் 3,3 டைமெத்தில் டெக்கேன். இதுதான் இதோட ஐயூபேக் நேமு. இப்போ இதே வந்து செகண்ட் கொஸ்டினில் பார்த்தோம்னா வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, CH3 CH2 CH2 CH CH CH2 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 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து எது லாங்கஸ்ட் செயின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 செயின் தான் வருது. இப்போ இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 செயின் வருது. அப்போ இதுதான் என்னது, லாங்கஸ்ட் செயின். ஓகேவா? இதில் நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம நேம் வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இதில் லாங்கஸ்ட் செயின் 10 செயின் வந்துச்சு. அப்போ நம்ம கடைசியில் என்ன எழுதிக்கலாம், டெக்கேன்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ நம்பரிங் பார்த்தோம்னா வந்து 1 2 3 4 ஓகேவா? 4ஆவது என்ன வருது, ஒரு பிரான்ச் வருது. 5ஆவதில் ஒரு பிரான்ச் வருது. இங்கிருந்து பார்த்தோம்னா நமக்கு எத்தனாவதில் தான் பிரான்ச் வருது, 5ஆவதில் பிரான்ச் வருது, 6ஆவதில் பிரான்ச் வருது. அப்போ நம்பரிங் நம்ம என்ன பண்ணணும், எங்கே வந்து பிரான்ச்சு சீக்கிரமாக வருது அங்கே தான் நம்பரிங் பண்ணணும். அப்போ 1 2 3 4ஆவதில் ஒரு பிரான்ச்சு, 5ஆவதில் ஒரு பிரான்ச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி நேமிங் வைக்கணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து மெத்தில் குரூப்பும் ஃபங்க்ஷனல் குரூப்பும் என்னது, சேம் கார்பன் கூட அட்டாச் ஆகிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அதாவது செக் பியூட்டைல்னு சொல்லி வரும்னு சொல்லியிருந்தேன். இதே வந்து ஒரு ஒய் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ப்ரொபைல் குரூப் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே CHCHன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதை நான் எப்படி எழுதுறேன்னா வந்து CHன்னு எழுதிக்கிறேன். இதில் ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஓகேவா? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இது பார்க்குற நம்ம எப்படி இருக்குது, ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒய் ஸ்ட்ரக்சரில் வருது. அப்போ இது என்ன குரூப்பாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக ப்ரொபைல் குரூப்பாக இருக்குது. ஏன்னா 3 கார்பன் இருக்கிறனால ப்ரொபைல் குரூப்பாக இருக்குது. இப்படி ஒய் ஸ்ட்ரக்சரில் நம்ம தாராளமாக எழுதலாமா எழுதக்கூடாதா, எழுதலாம். அப்போ ஐசோ ப்ரொபைல், எத்தனாவது கார்பனில் ஐசோ ப்ரொபைல் வருது, 4ஆவது கார்பனில் ஐசோ ப்ரொபைல் வருது. இதே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து 1 2 3 4 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது வந்து ஐசோ பியூட்டைலா இல்லை செகண்டரி பியூட்டைலா சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான்.
ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதாவது வந்து இதுதான் நம்ம என்ன ஒரு நியூ செயின் வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, இது கூட ஒரு நியூ மெத்தில் குரூப் ஆட் ஆகுது. ஓகேவா, நியூ மெத்தில் குரூப்போ இல்லை ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆட் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப ரெண்டுமே ஒரே கார்பனில் கூட தான் ஆட் ஆகுது. அப்படி இருந்தால் அது பேர் என்ன? செகண்டரி, அதாவது செக் பியூட்டைல். இதே வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாமல் வேற ஒரு புதுசாக, அதாவது இந்த CH3 இல்லாமல் புதுசாக ஒரு இது கூட ஆட் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் என்ன? ஐசோ. அப்போ இல்லை பார்த்தோம்னா இங்கே ஒரு CH3 குரூப்புமே இங்கே ஒரு நியூ பாண்டு எங்கே ஃபார்ம் ஆகுது? சேம் கார்பன் கூட தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? செக் பியூட்டைல். செக் பியூட்டைல்ங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது? 5வது கார்பனில் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போ செக் பியூட்டைல் 4 ஐசோப்ரோபைல் டெக்கேன். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ செக் பியூட்டைல் எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து அந்த கார்பன் கூட 2 பாண்டு ப்ரெசண்ட், ஒரே கார்பன் கூட 2 பாண்டு ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் என்ன? செக் பியூட்டைல். அதே சிங்கிள் பாண்டு மட்டும் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஐசோ பியூட்டைல். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இங்கே ஒரு பாண்டு 2 பாண்டு ப்ரெசண்ட், இங்கே 1 2 3. ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு, அது இல்லாமல் ஒரு நியூவாக ஒரு பாண்டு ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? செக் பியூட்டைல். அப்படி இல்லாமல் வந்து இந்த CH3 CH CH2 CH அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த CH கூட ஆட் ஆகாமல் இந்த CH2 கூட ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஒரு ஐசோப்ரோபைல். இப்போ இந்த தேர்டுக்கு பார்த்தோம்னா வந்து 1 2 3 4 5 6 7 8 9 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா, இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 தான், 8 கார்பன் தான் வருது. அப்போ இதுதான் என்னது? லாங்கஸ்ட் செயின். அப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணணும்? 1 2 3 4 5 1 2 3 4 5 எங்கே பார்த்தாலும் என்ன தான் வருது? 5 தான் வருது. நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் டு ரைட் பண்ணிடுறேன். 3 4 5 6 7 8 9 கார்பன் வந்துருச்சு. ஓகேவா, 9 கார்பன்னாலே நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும்? நொனேன்னு சொல்லி தெரியும். அப்போ என்ன எழுதிக்கலாம்? நொனேன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இல்லை 5வதுல ஒரு நியூ பிரான்ச் வருது. எத்தனை கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது? 1 2 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அதுக்கு பேர் என்ன? ப்ரொபைல். ஓகேவா, இதே ப்ரொப்பைன்னு சொல்லி எழுதக்கூடாது, ஏன்னா வந்து CH2 சொல்லி முடியுதுல்ல, அதனால் வந்து என்ன பண்ணுறோம்? ப்ரொப்பைல்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி தான் மேலே இருக்கிறதுலையும் வந்து இங்கே CHன்னு சொல்லி முடிஞ்சு இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதனால பியூட்டைலு. இங்கேயும் அதே மாதிரி தான் ஐசோ ப்ரொப்பைல்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே CH2 சொல்லி முடியுதுன்னா என்ன பண்ணுறோம்? ப்ரொப்பைல்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ 1 2 3. ஓகேவா, 3 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? மேலேருந்து பண்ணுவோமா கீழேருந்து பண்ணுவோமா? எப்படி வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன தான் வருது? செகண்ட் கார்பனில் தான் என்ன வருது? 2 பிரான்ச்சஸ் வருது. அப்போ கீழே நான் பண்ணிக்கிறேன் 1 2 3. ஓகேவா, இப்போ செகண்ட் கார்பனில் 2 பிரான்ச் வருது. என்ன வருது? மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ என்ன வரும்? டைமெத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது? 2,2 அப்படின்னுங்கிற ஒரு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகேவா, இந்த பிரான்ச் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது? 5வது கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ அதோட பேர் என்ன? 5,2,2 டைமெத்தில் ப்ரோபைல் நொனேன். இதில் பார்த்தோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸுக்கு எப்படி நேம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. A saturated monocyclic compound is named by prefixing cyclo to the corresponding state chain alkane. அதாவது வந்து இப்படி சைக்ளிக்காக ஒரு செயின் இருக்குது. எப்படி இருக்குது? சேச்சுரேட்டடாக இருக்குது. சேச்சுரேட்டட்னா என்ன? நிறைவுற்ற சேர்மம். அன்சேச்சுரேட்டட்னா நிறைவுறாத சேர்மம்னு சொல்லி சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அன்சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இல்லை எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. 5 கார்பன் தான் அதுக்கு பேர் என்ன? பென்டேன். அப்போ ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, சைக்ளோ மாதிரி இருக்குது. அப்போ சைக்ளோ பென்டேன். அவங்களே இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ப்ரிஃபிக்ஸில் வந்து சைக்ளோன்னு சொல்லி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இதில் எப்படி கொடுத்துருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ கடைசியில் நமக்கு என்ன தான் வரும்? ஹெக்சைன் தான் வரும்.
இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆகிருக்குது. இங்கே 1 2 3 கார்பன் இருக்கனால என்ன வரும், ஒரு ப்ரொப்பைல் குரூப் ஆட் ஆகிருக்குது. கரெக்டாக? அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி மெத்தில் ஃபஸ்ட்டு வருமா, ப்ரொப்பைல் ஃபஸ்ட்டு வருமா? மெத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ நம்ம கடைசியில் என்ன எழுதிக்கலாம், 6 கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால என்ன வரும், சைக்ளோ ஹெக்சேன். கரெக்டாக? சைக்ளோ ஹெக்சேன்னு சொல்லி எழுதியாச்சு. எங்கே மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, இப்போ நம்பரிங் பண்ணிடலாம். 1 2 3வது கார்பனில் ஒரு ப்ரொப்பைல் குரூப் ஆட் ஆகிருக்குது. அப்போ ப்ரொப்பைல் குரூப் எங்கே ஆட் ஆகிருக்குது, 3வது கார்பனில் ஆட் ஆகிருக்குது. அப்போ மெத்தில் குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, மெத்தில் குரூப் வந்து ஃபஸ்ட்டு கார்பன் கூட ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ 1 மெத்தில் 3 ப்ரொப்பைல் சைக்ளோ ஹெக்சேன். இப்போ இதே வந்து நெக்ஸ்ட்டில் பார்த்தோம்னா வந்து அதே மாதிரியே தான் 1 2 இப்போ இதில் நம்பரிங் பண்ணலாம். இங்கே என்ன மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எது ஃபஸ்ட்டு வரும், மெத்தில் ஃபஸ்ட்டு வருமா, எத்தில் ஃபஸ்ட்டு வருமா? எத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அதை விட்டுடலாம். அப்போ இங்கே டை மெத்தில், இங்கே என்ன வரும், 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிறாங்க, டை மெத்தில்னு சொல்லி வரும். அப்போ இதே ரிங் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ சைக்ளோ ஹெக்சேன். இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 2 மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ நம்பரிங் பண்ணால் 1 2 3 கார்பன். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, டை மெத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 1,1 1,1 டை மெத்தில். இதில் எத்தில் குரூப் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3rd கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ 3 எத்தில் 1,1 டை மெத்தில் சைக்ளோ ஹெக்சேன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 7 பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் IUPAC நேம்ஸ் ஆஃப் சம் ஹைட்ரோகார்பன் ஆர் given below. எக்ஸ்பிளைன் why the names given in the parentheses are incorrect அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு IUPAC நேம் நம்ம வச்சிடலாம். லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது என்னது, 8 தான் லாங்கஸ்ட் செயின். நம்பரிங் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, 8 கார்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்டில் ஒரு மெத்தில் குரூப்பு, 5ஆவதுல ஒரு மெத்தில் குரூப்பு, 6ஆவதுல ஒரு மெத்தில் குரூப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பரிங் வந்து இன்னொரு விதமாக பண்ணுறேன். ரைட் டு லெஃப்ட்னு பண்ணி பார்க்குறேன். 2 3 4 5 6 7 8. ஓகேவா, இப்படி நான் லெஃப்ட் டு ரைட்டு நம்பரிங் பண்ணிக்கிறேன், ரைட் டு லெஃப்ட்டு நம்பரிங் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் டு ரைட் எழுதுறதுக்கு நான் எழுதுறேன். 8 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, ஆக்டேன். கரெக்டா? இப்போ எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது மெத்தில் குரூப்பு, செகண்டில் 5th 6th. அப்போ 3 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன, ட்ரைமெத்தில். கரெக்டா? ட்ரைமெத்தில். ட்ரைமெத்தில் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 2ஆவதுல 5ஆவதுல 6ஆவதுல ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேவா, இது ஒரு IUPAC நேம். செகண்ட் அடுத்து எழுதி பார்க்கலாம். இப்போ ரைட் டு லெஃப்ட்னு சொல்லி பண்ணோம்ல, அதில் IUPAC நேம் எழுதி பார்க்கலாம். அதே ஆக்டேன் தான், அதே ட்ரைமெத்திலே தான். ஆனால் நம்பரிங் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். 3 4 7 வரும். கரெக்டா? 3 4 7. நம்ம IUPAC ரூல்ஸில் படிச்சிருப்போம். நம்பரிங் வந்து நமக்கு வந்து நம்பரிங் கொடுக்குறப்ப எதுக்கு வந்து பிரான்ச்சு சீக்கிரமாக வருது அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா செகண்டில் தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் வருது. அப்போ 2 5 6 இந்த நேம் தான் கரெக்டு. 3 4 7 இந்த நேம் வந்து IUPAC நேம் படி தப்பு. இதே செகண்ட் பார்த்தோம்னா லாங்கஸ்ட் பிரான்ச்சு இதில் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 7. கரெக்டா? அப்போ இதில் என்ன வரும், 7 கார்பன் இருக்கனால முடிகிறது என்னவாக தான் முடியும், ஹெப்டேன் முடியும். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 ஹெப்டேன் சொல்லி முடியும். ஓகேவா, இதில் எங்கே பிரான்ச் ஃபஸ்ட்டு வருது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் வருது, இங்கே ஒரு எத்தில் குரூப் வருது. நம்ம 5வது ரூல்ஸ் படிக்கிறப்ப நம்ம சொல்லியிருப்போம்,
அதாவது மெத்திலு எத்திலு ரெண்டுமே வந்து சேம் பொசிஷனில் வர்றப்ப எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி எது ஃபஸ்ட் வருதோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா 3ல் வந்து எத்தில் குரூப் வருது, 5ல் மெத்தில் குரூப் வருது. அப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுப்போம், எத்திலுக்கு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் மெத்தில் குரூப் கொடுப்போம். அப்போ நம்ம ஐயூபேக் நேம் எழுதுறப்ப அதே மாதிரி தான் ஹெப்டேன் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி மெத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 5வது கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் எத்தில் குரூப்பு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது, 3வது கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நம்ம எப்படி எழுதக்கூடாது, 5 எத்தில் 3 மெத்தில் ஹெப்டேன். ஓகேவா, இப்படி நம்ம எழுதலாம். ஆனால் ஐயூபேக் நேம் படி எது கரெக்டு, ஃபஸ்ட் எழுதுறதா கரெக்டு, செகண்டு எழுதக்கூடாது. ஏன்னா வந்து 5வது ரூல்ஸ் படி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் முன்னாடி வரும்.